வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். ஸோ இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் தாமஸ் கிட் எழுதின ஸ்பானிஷ் ட்ராஜடி அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ பிஜிடிஆர்பியில் சிலபஸ் வைஸ் நோட்ஸு நம்மளோட ஓன் மெட்டீரியலை பேஸ் பண்ணி போட்டுட்ருக்கோம். ஸோ யூனிட் 1ல் ஆல்மோஸ்ட் லாஸ்ட் யூனிட் வந்தாச்சு. 1.9 த ஸ்பானிஷ் ட்ராஜடி. இது வந்து எழுதினவர் வந்து தாமஸ் கிட் அப்படின்றவர். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய வியூவர்ஸ் வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நிறையா வியூவர்ஸ் வந்து அவங்களோட கமெண்ட்ஸையும் சரி, சப்ஸ்கிரைபர்ஸும் சரி, அவங்களோட சஜஷனை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தட்ஸ் வாட். அப்போ தான் நான் வந்து நம்மளோட வீடியோஸை வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு ஒர்க் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் இப்போ வந்து ஒர்க் அதிகமாகிடுச்சு. ஸோ செய்கிறத தெளிவாக செய்யணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஸ்லைட்ஸாக ஓன் நோட்ஸை வந்து ஸ்லைட்ஸாக மாற்றி அதுக்கப்புறம் அதை கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகும்போது நமக்கு தாமஸ் கிட்டோட ஸ்பானிஷ் ட்ராஜடி, அது வந்து ஆக்சுவலாக இது வந்து ஒரு ரிவெஞ்ச் ட்ராஜடி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதில் வந்து நிறைய பேர் யூனிவர்சிட்டி விட்ஸ் அப்படின்னு வர வந்து ஏற்கனவே பார்த்த அல்கெமிஸ்ட் அதுக்கு முன்னாடி பார்த்த வந்து கிறிஸ்டோஃபர் மார்லோவாக இருக்கட்டும், தாமஸ் லாட்ஜ், ராபர்ட் கிரீன், இவங்கள மாதிரி ஜார்ஜ் பீலே, இவங்க எல்லாம் வந்து யூனிவர்சிட்டி விட்ஸ். அவங்க ஆனால் யூனிவர்சிட்டி போனதில்லை, பட் யூனிவர்சிட்டி விட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பானிஷ் ட்ராஜடி அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரிவெஞ்ச் ட்ராஜடி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒர்க் ஆஃப் கிட் வந்து எவ்ரி சம்மர்ஸ் எவ்ரி ஹியூமர் ஆன் ஹிஸ் பிளே அப்படின்னு வரும். ஸோ இதில் வந்து முக்கியமான விஷயம்னா ஃபஸ்ட்டு கிரேட் ரிவெஞ்ச் ட்ராஜடி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு பிளே வித்தின் த பிளே இருக்கும். ஸோ இதில் முக்கியமான கேரக்டர்ஸ் யாருன்னா ஹிரன்மோ, ஹொராஷியோவோட மாம் பேர் இசபெல்லா, அடுத்து டெல் இம்பீரியா, பல்தசார். மெயினான கேரக்டர் வந்து ஒரு டான் ஆண்ட்ரியா அப்படிங்கிற ஒரு கோஸ்டோட ஸ்டார்ட் ஆகும். அடுத்து அவங்க கூடவே ஒரு கேரக்டர் ரிவெஞ்ச் ஸ்பிரிட் அப்படிங்கிறது ஒன்று ட்ராவல் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் லொரான்சோ, பல்தசார், பெட்ரிங்கானோ, இதெல்லாம் வந்து முக்கியமான கேரக்டர்ஸ். ஸோ இது ஸ்பானிஷ் ட்ராஜடி அப்படின்னு எடுத்துக்கும் போது ரிவெஞ்ச் பிளே. ஸ்பானிஷ் ட்ராஜடி வந்து நமக்கு வந்து யூனிவர்சிட்டி விட்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி டைம் லைன் பார்த்தீங்கன்னா 1558 to 1594. ஜான் லைல், தாமஸ் கிட், ஜார்ஜ் பீலே, தாமஸ் லாட்ஜ், ராபர்ட் கிரீன், கிறிஸ்டோஃபர் மார்லோ அண்ட் தாமஸ் நாஸ், இவங்கெல்லாம் 7 யூனிவர்சிட்டி விட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து லைல் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா கம்பேஸ்ட் அப்படிங்கிற 8 காமெடிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து என்டிமியான், ஷேக்ஸ்பியரோட லவ் லாபர் லாஸ்ட், மிட்சம்மர் நைட்ஸ் ட்ரீம், இதெல்லாம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பன்ஸ் இருக்கோ அந்த மாதிரி நிறைய இவங்க 7 பேருக்குள்ளே ஒரு ஒற்றுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராஜடி வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு காம்பேக்டாக எல்லாமே பேக்டாக வர்றது. அதாவது ட்ராஜடியில் காமெடி இருக்கும், அதுக்கப்புறம் வெல் டெவலப்டு கேரக்டர்ஸ், வெல் டெவலப்டு பிளாட்டு, யுனைட்டி ஆஃப் ஆக்ஷன், யுனைட்டி ஆஃப் பிளேஸ், இது எல்லாமே கனெக்ட் ஆகிற மாதிரி வர்றது தான் மெயின். ஸோ லைல் வந்து என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து காம்பாப்ஸ் என்டிமியானோட ஷேக்ஸ்பியர் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ ஃப்ரம் லைல் ஷேக்ஸ்பியர் லேர்ன்ட் ஹவு டு கம்பைன் த மெயின் பிளாட் வித் எபிசோட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லைல் கிட்டேருந்து தான் ஷேக்ஸ்பியர் வந்து எப்படி வந்து மெயின் பிளாட்டை அவங்களோட எபிசோடோட கம்பேர் பண்ண முடியும் அப்படிங்கிறத படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்டிமியானோட ஷேக்ஸ்பியர் லவ் லாபர் லாஸ்ட்டாக இருக்கட்டும், மிட்சம்மர் நைட்ஸ் ட்ரீமாக இருக்கட்டும், இவங்களோட வந்து இவரோட எக்ஸாம்பிளை யூஸ் பண்ணி தான் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் வெர்பல் ஃபயர் ஒர்க், அந்த வேர்டிங்ஸ் வந்து ரொம்ப ஃபயர் ஒர்க்காக இருக்கிறது நம்ம பார்க்க முடியும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு முக்கியமாக ஸோ அடுத்து இதிலே வந்து நமக்கு முக்கியமான விஷயம் அப்படின்னு எடுக்கும்போது 1557 1606 வந்து கொடுத்துருக்கிறதுல வந்து என்டிமியான் மிடாஸ் இஸ் யூஸ்டு பை ஷேக்ஸ்பியர், டெம்பஸ்ட், ஒவ்வொருத்தரோட கேரக்டர், அதாவது இவரோட லைல் ப்ளஸ் இந்த யூனிவர்சிட்டி விட்ஸோட ஒவ்வொரு கேரக்டரைசேஷனும் ஷேக்ஸ்பியரை எப்படியெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத இதோட முக்கியமான பாயிண்ட்டு. பாப்புலரிஸ்ட் ஸ்டைல், ஈஃபோரிஸ்டிக் ஸ்டைலை வந்து பாப்புலர் பண்ணுறாரு. ஸோ வின்டர் ஸ்டைல், ஆஸ் யூ லைக் இட், அதுக்கப்புறம் வின்டர் ஸ்டைலில் யூஃபாரிஸ்டிக் ஸ்டைல் நாவல்ஸை வந்து கொடுக்குறாரு. ஸோ இதில் வந்து ஃபோர்ரன்னர் ஆஃப் ஷேக்ஸ்பியர் கிட்டு தான் வந்து ஷேக்ஸ்பியருக்கு ஃபோர்ரன்னர். அதாவது இந்த 7 பேர்லேருந்துமே கொஞ்சம் விஷயம் வந்து ஷேக்ஸ்பியர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருப்பாரு அப்படிங்கிறது தான் இது.
ஸோ ஏன் அப்படின்னா ஷேக்ஸ்பியர் படித்தா அதே ஸ்கூலில் யார் படிச்சிருக்கா அப்படின்னா கிட்டு முன்னாடியே படிச்சிருக்காரு, மெர்ச்சன்ட் டெய்லர் ஸ்கூலு. ஸோ மெனி சீன்ஸ் இன் திஸ் பிளே ஆர் சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் டு ஷேக்ஸ்பியர். ஸோ ஸ்பானிஷ் ட்ராஜடியில் இப்போ நீங்கள் ஹேம்லெட்டா எடுத்துக்கோங்க, ஒத்தெல்லோ எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி ரிவெஞ்சு ஹேம்லெட்ல அந்த ரிவெஞ்சு ப்ளஸ் லேடியை மெயின் பண்ணுறது இது எல்லாமே வந்து மெனி சீன்ஸ் வந்து இதுலேருந்து எடுத்துருக்கலாம். ஸோ பெல் இம்பீரியா அப்படிங்கிறது Horatia's too brief love making and the parting interview her hearts, அதாவது ரோமியோ ஜூலியட். அது இப்போ வந்து ரெண்டு பேரும் லவ் பண்ணுறது ஆனால் சீக்கிரமே இறந்து போகிறது அப்படிங்கிறது வந்து ரோமியோ ஜூலியட்டுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிரண்மியோ வந்து நிறைய வேர்டிங்ஸ் வேர்பல் ஃபயரில் பேசுறது வந்து ஹேம்லெட் அதை பேஸ் பண்ணி தான் ஹேம்லெட் எழுதியிருப்பாரு. ஹேம்லெட் இஸ் ஃபார் மோர் காம்ப்ளெக்ஸ் தேன் ஹிரண்மியோ. ஸோ ஹிரண்மியோட ஹேம்லெட்டை வந்து ஒரு காம்ப்ளெக்ஸாக எழுதியிருப்பாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேக்ஸ்பியர் வந்து ஹாரர் அப்பான் ஹாரர். டைட்டஸ் ஆண்ட்ரானிக்கஸ் பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியரோடது ரொம்ப வெயினாக இருக்கும், கிட்டோடதை விட ரொம்ப வெயினாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அடுத்து ஜார்ஜ் பீலேயோடது சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்போர்டில் படிச்சிருக்காரு. அவரோட ஒர்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் விட்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பாரிஸ், எட்வர்ட் II, பேட்டில் ஆஃப் அலீசர், த ஓல்டு வைஃப் டேல், பீலேயோடதுல இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேவிட் அண்ட் ஃபேர் பத்தீஸ்பா. ஸோ இதெல்லாம் வந்து அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியரோட ரிச்சர்ட் III வந்து சிமிலராக இருக்கும். அந்த ஜான் காண்ட் ஆஃப் எலக்வன்ட் அப்பாஸ்டஃப் இதில் ஷேக்ஸ்பியரோட ரிச்சர்ட் IIIல ஜான் காண்ட் பேசுறது வந்து அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பாரிஸில் குயின் எலிசபெத்துக்கு முன்னாடி பேசுகிற ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறதா. ஹிஸ் கிரேட்டஸ்ட் கான்ட்ரிபியூஷன் டு எலிசபெத் ட்ராமா இஸ் ஃபேசைல் அண்ட் ஃப்ளூயண்ட் பிளாங்க் வர்ஸ். ஸோ பிளாங்க் வர்ஸ் ஷேர்ஸ் வித் மார்லோ தான் ஃபர்ஸ்ட் பிளாங்க் வர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதே மாதிரி மார்லோட சேர்ந்து பீலேவும் அதை வந்து ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் இந்த முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் நம்ம பார்க்கும்போது த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பாரிஸ் வந்து ஜான் காண்டோட ஸ்பீச், ஷேக்ஸ்பியர் ரிச்சர்ட் IIIல இருக்கிற ஸ்பீச் அப்படின்றது தான் முக்கியம். இந்த ஸ்பானிஷ் ட்ராஜடி இது வந்து ஒரு ரிவெஞ்ச் பிளே. ஸோ ஒரு ஏற்கனவே இறந்து போன ஒரு கோஸ்ட்டு அதுக்கு எடுக்கிற ஒரு ரிவெஞ்ச் பிளே அண்ட் பிளே வித்தின் த பிளே அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்குள்ளவே இதில் இருக்கிற கேரக்டர்ஸை இன்னொரு கேரக்டர்ஸாக மாறி நடித்து கொண்டு வர ஃபர்ஸ்ட் கிரேட் ரிவெஞ்ச் பிளே. ஸோ ஆண்ட்ரியா கோர்ட்டியர் ஆஃப் ஸ்பானிஷ் கோர்ட் இறந்து போயிடுறாங்க. ஒரு கோர்ட், அதாவது கிங்கோட கோர்ட்ல இருக்கிற ஒருத்தர் இறந்து போறாரு. பெல் இம்பீரியா அப்படிங்கன்னா அந்த டாட்டர் ஆஃப் டியூக் ஆஃப் காஸ்டில். பெல் இம்பீரியாவும் ஆண்ட்ரியாவும் லவ்வர்ஸ். அவங்க அதே ஒரு அந்த டியூக் ஆஃப் காஸ்டில்ல இருக்காங்க. ஸோ பால்தாசார் பிரின்ஸ் ஆஃப் போர்ச்சுகலோட பிரின்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்தாசார். இவங்க போர்ச்சுகல், அது அவர் ஆண்ட்ரியாங்கிறவர் வந்து ஸ்பானிஷ் கோர்ட், பெல் இம்பீரியாவும் ஸ்பானிஷ். ஸோ வார் பிட்வீன் ஸ்பெயின் அண்ட் போர்ச்சுகல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல என்ன அப்படின்னா ஒரு ரிவெஞ்ச், ஆண்ட்ரியான்றவர் இறந்து போயிடுறாரு. ஸோ அதுக்கான ரிவெஞ்சை அவரோட கோஸ்டே என்ன பண்ணுறாங்க எடுக்கிறதாகவும், அதுக்கு பெல் இம்பீரியா தன்னோட லவ்வரை வந்து ஹெல்ப்புக்கு யூஸ் பண்ணிக்கிறதாகவும் வர்றதுதான் இந்த ஸ்டோரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வார் பிட்வீன் ஸ்பெயின் அண்ட் போர்ச்சுகல் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஆண்ட்ரியா என்ன பண்ணுறாங்கன்னா பேட்டில் பை பல்தாசார் வந்து பேட்டில் அதாவது போரில் கொலை பண்ணிடுறாரு ஆண்ட்ரியாவை. ஹிஸ் லவ் அஃபேர் வித் நிப்ரின், அதாவது உடனே ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க ஆனால் இறந்து போயிடுறாரு. ஸோ ஃபனரல் ரைட்ஸ், அதாவது ஃபியூனரல் வந்து கரெக்டாக நடக்கலை. 3 நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாப்ப ஹொராஷியோ ஃப்ரெண்ட் ஆஃப் ஆண்ட்ரியா, 3 நாளுக்கு அப்புறம் ஹொராஷியோ ஆண்ட்ரியாவோட ஃப்ரெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவருக்கு வந்து எல்லாமே நல்லது செய்கிறாரு. சன் ஆஃப் நைட் மார்ஷல் ஹிரான்மியோ அண்ட் சோல் ஆஃப் ஆண்ட்ரியா வாஸ் கேரிட் பை கேரன் டு த அண்டர் வேர்ல்ட். ஸோ இப்போ ஹொராஷியோ யாருன்னா நம்ம ஹிரான்மியோட பையன். ஹிரான்மியோ இசபெல்லாவோட பையன் தான் ஹொராஷியோ. பி கிளியர் இன் தட். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சோல் ஆஃப் ஆண்ட்ரியா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதை வந்து அண்டர் வேர்ல்டுக்கு கொண்டு போகிறாங்க. ஸோ ஹெடட் டாக், 3 ஹெடட் டாக் செர்பரஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 ஹெடட் ட்ராகு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஈக்கஸ், ரேடம், ஆன்டிமானஸ் 3 ஜட்ஜஸ் வந்து டிபேட்டட் ஹவு டு ட்ரீட் ஆண்ட்ரியாவை என்ன பண்ணுறது அப்படின்றத வந்து 3 ஜட்ஜஸ் அவங்க நேம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏக்கஸ், ரேடம், ஆன்டிமோன், ஸோ ஆந்த்மினோஸ். ஸோ இதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் என்னோட நோட்ஸில் இருக்குன்னு நினைக்கிறேன், நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ ஹி வாஸ் அ லவர் அண்ட் ஷுட் பி சென்ட் டு பிளசன்ட் ஃபீஸ். அவங்க வந்து ஒரு நல்ல லவ்வர், அதனால நல்ல விஷயத்த தான் அவருக்கு கொடுக்கணும். As he died in war, should spend his time with souls of great warriors like Hector, Achilles.
ஒரு வார்ல இறந்து போயிருக்கிறதுனால பெரிய பெரிய போர் வீரர்களோட அவரை கொண்டு போய் விடணும் அப்படின்னு சொல்லும்போது பெட்டர் டு சென்ட் டு ப்ளூட்டோ காட் ஆஃப் த அண்டர் வேர்ல்ட் டு பி ஜட்ஜ். மூணாவது ஆள் என்ன சொல்றாங்க, ப்ளூட்டோ யாருன்னா காட் ஆஃப் த அண்டர் வேர்ல்டு, அந்த அண்டர் வேர்ல்டோட காடு ப்ளூட்டோ, அவங்க ஒய்ஃப் வந்து யாருன்னா ப்ராஸ்பரைன், இவங்களுக்கு முன்னாடி கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ லெஃப்ட் சைட் சின்னர்ஸ் இருக்காங்க, ஒரு சைடு பார்த்தா லவ்வர்ஸ் அண்ட் வாரியர்ஸ் இருக்காங்க, இந்த பக்கம் பார்த்தோம்னா பாவம் பண்ணவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. ஆண்ட்ரியா வந்து எக்ஸ்போஸ் டு சீன்ஸ் லைக் இக்ஸியான் who tried to seduce Zeus wife Hera. ஸோ அதாவது ஒரு ரெஃபரன்ஸ் இதில் சொல்கிறாங்க, இன்னொருத்தர் ஒய்ஃபை வந்து செடியூஸ் பண்ண முயற்சி பண்ணவனுக்கு பெரிய தண்டனை கிடச்சிட்டு இருக்கதை பார்த்துக்கிட்டே போகிற மாதிரி. ஸோ ப்ராஸ்பரைன் யாருன்னு கேட்டிங்கன்னா ப்ளூட்டோ அவங்களோட ஒய்ஃபு. கைண்ட் பிகாஸ் ஆண்ட்ரியா ஹஸ் பர்சனலி எக்ஸ்பிளைன் த பேங்க்ஸ் ஆஃப் அன்ஃபுல்ஃபில்டு லவ். ஸோ ஆண்ட்ரியாவை வந்து பார்க்கும்போது பாதியிலே அந்த லவ் வந்து உடஞ்சி போயிட்டதுனால அவங்க வந்து பர்சனலாக இதை எடுத்துக்கிறாங்க. ஸோ மெசஞ்சர் நேம்டு ரிவெஞ்ச் டு டேக் த சோல் டு ஆண்ட்ரியா டு எர்த் அண்ட் வாட்ச் த ஃபேட் ஆஃப் பெல் இம்பீரியா அண்ட் த ஹார்ட்லெஸ் போர்ச்சுகீஸ் பிரின்ஸ் பால்தசார். ஸோ ஆண்ட்ரியாவை கொலை பண்ண அந்த பல்தசாருக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் அவரை என்ன பண்ணணுங்கிறதையும் ப்ளஸ் பெல் இம்பீரியாவையும் பக்கத்தில் இருந்து நீ பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி ரிவெஞ்ச் அப்படிங்கிற ஒரு மெசஞ்சரையும் கூட அனுப்பி ஏர்த்துக்கு அனுப்புகிறாங்க. ஸோ இதுதான் இதில் ரிவெஞ்ச் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ரிவெஞ்ச் ஆண்ட்ரியாவை கூட்டிகிட்டு பல்தாசாருக்கு கீழே போகும்போது பெல் இம்பீரியா ஸ்வீட் ஹார்ட் பெல் இம்பீரியா மர்டர்ட் ஹிம். ஸோ அவங்கள பண்ண வைக்கணும், பெல் இம்பீரியாவை பல்தாசாரை கொலை பண்ண வைக்கணுன்ற முடிவோட போகிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சீன் இப்போ வந்து போர்ச்சுகலுக்கு போகுது. போர்ச்சுகலில் என்னன்னா சன் பல்தாசார் வந்து இறந்து போயிட்டதாக அவங்களுக்கு தகவல் போயிடுது. அப்போ எல்லாமே சொல்கிறாரு, கடவுளுக்கெல்லாம் கண் இல்லையா, காது இல்லையா அப்படின்னு புலம்பும் போது அலெக்சாண்ட்ரோ ஒரு ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட் எக்ஸஸ் பண்ணுறான்னா கண்டிப்பாக பல்தாசாரை வந்து கொண்டிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர் ஒரு சர்வன்ட், ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட் ஆஃப் போர்ச்சுகல். விலுப்போ அப்படிங்கிறவர் வந்து வில்லனஸ் அட்டண்டன்ட் டெல் த வைஸ்ராய் தட் அலெக்சாண்டர் ஷாட் டவுன் பல்தாசார் அண்டர் த ஷூட்டிங் டவுன் த ஸ்பானிஷ். ஸோ விலுப்போ என்ன பண்ணுறது, அலெக்சாண்டரோ ஒரு வேலை கொண்டிருக்கலாம் அப்படிங்கிறாரு. ஸோ இம்ப்ரிசன்ட், அதாவது இம்ப்ரிசன் பண்ணியிருக்கோன்னு அவர் சொன்னதை வச்சுட்டு அப்போ நீ அவரை கொண்டுட்டியா அப்படின்றத விலுப்போ வந்து அவரோட ஒரு பாயிண்ட் அவுட்டில் வந்து கேட்குறாரு. ஸோ இது என்ன அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன இதில் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரோட பர்சனல் வெஞ்சன்ஸில் தான் கொண்டு போகிறாங்க. ஸோ இந்த வைஸ்ராய் என்ன சொல்கிறாருன்னா, பல்தாசார் வந்து ஃபவுண்ட் அவுட் டெட், பல்தாசார் இறந்துட்டாருங்கிறத நம்ம பார்த்தாதான். ஸோ அதனால அலெக்சாண்ட்ரோவை என்ன பண்ணுறாரு, தூக்கு தண்டனை விதிக்கிறாரு. அதுக்கப்புறம் விலுப்போ எக்ஸ்பிரஸஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஓவர் த சக்ஸஸ் ஆஃப் ட்ரைன் ஹிஸ் எனிமி அலெக்சாண்ட்ரோ. ஸோ விலுப்போவுக்கு பர்சனலாக அலெக்சாண்ட்ரோ அப்படிங்கிறவர் எனிமியாக இருக்காரு. அதனால என்ன பண்றாரு, இந்த பழியை அவர் மேல போட்டு அவரை கொண்டுறதுனால சந்தோஷமா இருக்காரு. ரிவெஞ்ச் ஹோல்ட் ஆண்ட்ரியா தட் வாஸ் ஸ்லைன் பை பல்தாசார் அண்ட் டர்ன் இஸ் ஸ்வீட் ஆர் பெல் இம்பீரியா மர்டர்ட் ஹிம். ஸோ அதே தான் இந்த இது. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா லொரான்சோ ஸோ நம்ம இப்போ அடுத்து லொரான்சோ அண்ட் பல்தாசர் கேம். இதில் வந்து லொரான்சோ அண்ட் பல்தாசர் கேம். லொரான்சோ யாருன்னா பிரதர் ஆஃப் பெல் இம்பீரியா. ஸோ பல்தாசர் என்னன்னா லவ் வித் பெல் இம்பீரியா. பெல் இம்பீரியாரை பார்த்தோன்னே அவருக்கு என்ன பண்ணிருச்சு, பிடிச்சிருச்சு. பட் பெல் இம்பீரியா ஹொராஷியோவை வந்து கம்ஃபர்ட் பண்ணுறதுனால ஹொராஷியோவை லவ் பண்ணுவாங்க. Bell says his heart is with hers and he will die if she turns his heart to him. Bell wonders how a heartless man. அப்போ என்ன சொல்றாரு, தட் இஸ் மேன் வித்வுட் பிரீத்திங் ஆர்கன் மேனேஜ் டு லிவ். ஸோ என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னோட ஹார்ட்டை வந்து இறந்து போன ஆண்ட்ரியா எடுத்துட்டு போயிட்டாரு, என்கிட்ட எதுவுமே இல்லை. he will die if she returns his heart to him அப்படின்னு சொல்றாரு. So he praises her as perfection, beauty's power. Now Horatio picks up the glove. Bell asks him to keep it himself. ஸோ ஹொராஷியோ வந்து எடுக்கிறார் அவரோட பொருளை, அதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றான். பால் ஜெலசி இஸ் ரவுஸ்டு. ஸோ இதில் இந்த இடத்துல என்னது, பல்தாசாரோட ஜெலசி வந்து ரவுஸ் ஆகி லொரான்சோ கன்சல் பல்தாசார் அண்ட் டு பிரிங் ரவுண்ட் ஹிஸ் சிஸ்டர் த்ரூ பர்சிஸ்டன்ட் எஃபர்ட். ஸோ என்ன பண்ணார், லொரான்சோவுக்கு பல்தாசாரும் அவரோட சிஸ்டரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னு தோணுது.
ஆனால் ஹொராஷியோவை தான் யார் லவ் பண்ணுறா, அதாவது ஹொராஷியோ மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் யாருக்கு இருக்குன்னா பெல் இம்பீரியாவுக்கு இருக்குது. ஸோ சம் அதர் நைட் அட் ஒன்ஸ் லொரென்சோ கால்ஸ் பெல்ஸ் கான்ஃபிடென்ட் பெட்ரிங்கானோ. ஸோ பெல் இம்பீரியாவோட சர்வன்ட் பெட்ரிங்கானோவை கூப்பிட்டு who acted as go between the post promoting her love for ஆண்ட்ரியா. ஸோ ஆண்ட்ரியாவோட லவ்வை வந்து ப்ரொமோட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாரு. At first, Lorenzo promises to go offer gold and land. Ped refuses to tell the truth. Then Lorenzo threatened with death on hearing Bell's secret love with Horatio. ஸோ என்ன பண்ணுற கோல்டும் லேண்டும் கொடுக்குறேன்னு பெட்ரிங்கானோட்ட கேட்கும்போது அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, த்ரெட்டன் பண்ணுறாரு. ஸோ பெல் என்ன பண்ணுறாரு, ஹொராஷியோவை லவ் பண்ணுறாங்க. ஹி அஷர்ஸ் பெல்தாசர் தட் பெல் கேன் பி ஒன் பை ரிமூவிங் ஹொராஷியோ. ஹொராஷியோ அண்ட் பெல் மீட் இன் ஹிரான்மியோஸ் பவர் ஆஃப்டர் நைட் ஃபால். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹிரான்மியோவோட பவர் நைட் ஃபால் அந்த இடத்துல உட்காந்து ஹொராஷியோவும் பெல்லும் மீட் பண்ணுறாங்க. ஸோ பெல்லும் ஹொராஷியோவும் லவ் பண்ணுறாங்க. ஹொராஷியோ இல்லைன்னா பல்தாசரை மேரேஜ் பண்ணிக்க வைக்க முடியுன்றதை தெரிஞ்சுக்கிறாரு. So Horatio calls her a star fairer than Venus. Bell reciprocates by comparing him to the god of war. So இது ரொம்ப முக்கியம். ஹொராஷியோ வந்து அவங்கள யார பெல் இம்பீரியாவை ஸ்டார் ஃபேரர் தேன் வீனஸ், வீனஸை விட பிரைட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ காட் ஆஃப் வார், மார்ஸை விட நீங்கள் பிரைட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரெசிப்ரோகேட் திரும்ப சொல்கிறாங்க. ஸோ தே ஸ்டார்டட் டு லவ். நவ் பெட்ரிங்கானோ appears discussed bringing with him Lorenzo and Balthazar and some murderers. They catch hold of Horatio and hang him in a tree. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல பெட்ரிங்கானோ தான் வராங்க அப்படின்னு நினைக்கும் போது அந்த இடத்துல யார் வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லொரான்சோ அண்ட் பல்தாசர் என்ன பண்ணுறாங்க, மர்டரர்ஸ் வந்து அவரை குத்தி அடித்து ஹொராஷியோவை ஒரு ட்ரீல வந்து தொங்க விட்டு போயிடுறாங்க. ஹிரான்மியோ என்ன பண்ணுறாரு, திடீர்னு வந்து சன்னோட டெட் பாடியை பார்க்கும்போது வவுஸ் அவெஞ்ச் ஹிஸ் டெத், யார் இதை செஞ்சாங்களோ அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறாரு. ஹி கெட்ஸ் அ லெட்டர் ஃப்ரம் பெல் அண்ட் பெட்ரிகானோ அபவுட் த மர்டரர்ஸ் லொரான்சோ அண்ட் பல்தார் ஆஃப் ஹிஸ் சன். ஹி இஸ் மச் அப்செட். ஸோ அடுத்து ஒரு பிளட்ல லெட்டர் எழுதுறாங்க. யாருன்னா பெல் இம்பீரியா பிளட்லேயே லெட்டர் எழுதுவாங்க. இந்த கொலைக்கெல்லாம் காரணம், இந்த ஹொராஷியோட இறப்புக்கு காரணம் வந்து லொரான்சோ என்னோட பிரதரும் இந்த பல்தாசாரும் அப்படின்னு எழுதும்போது ஹி இஸ் மச் அப்ரசன்ட். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஹிரான்மோ வந்து அசைன் த ரோல் அண்ட் ஆக்ட் த பார்ட்டிசிபென்ட். ஸோ அந்த ஒரு பிளே இன்டு பிளே நடக்கும். ஸோ பல்தாசார் இன்வைட் பண்ணி ஹிரான்மியோ ரெடி ஃபார் த என்டர்டைன்மெண்ட் ஃபர்ஸ்ட் நைட் ஆஃப் த ராயல் மேரேஜுக்கு பல்தாசாருக்கும் பல்தாசாருக்கும் பெல் இம்பீரியாருக்கும் நடக்கிற மேரேஜில் ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்குது, அதை பாருங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஹிரான்மே சஜஸ்ட் டு ஸ்டேஜ் எ ட்ராஜடி ஆஃப் சாலிமேன் அண்ட் பெர்சிடா. ஸோ சாலிமேன் அண்ட் பெர்சிடான்ற பிளேவை ப்ளே பண்ணுறாங்க. ஸோ பெர்சிடா அப்படிங்கிறது சார்மக் லேடி மேரிட் டு பெல் இம்பீரியா. அப்போ பெர்சிடியாவை பெல் இம்பீரியா நடிக்கிறாங்க, பெல் இம்பீரியா பெர்சிடாவை நடிக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்க பல்தாசார் வந்து யாரானா சாலிமன்னா நடிக்கிறாங்க. ஸோ ரோட்ஸ் சாலிமன் லவ்டு பெர்சிடா வாண்டட் டு பொசஸ் கேர். ஸோ ஷீஸ் அவுட் ஹிஸ் பாஷா வந்து ஹிரன்மோவா நடிக்கிறாங்க. ஸோ ஹஸ்பண்ட் எராஸ்ட்ரோ பிளேட் பை லொரான்சோ வாஸ் கில்டு. ஸோ எராஸ்ட்ரோன்ற கேரக்டர் லொரென்சோ பண்ணுறாங்க. த பாஷா கில்டு த நைட் ஆஃப் ரோட்ஸ் அண்ட் ஃபைனலி லேட் ஹிம்செல்ஃப். ஆஸ் ஃபார் பெர்சடா ஷீஸ் அவுட் சாலிமன் வாஸ் ரெஸ்பான்சிபிள். அப்போ பெர்சடா என்ன நினைக்கிறேன், எல்லாத்துக்குமே அவங்க தான் காரணம் அப்படின்னு நினைக்கும் போது ஸோ கிங் ஆஃப் ஸ்பெயின் கேரி ஹிஸ் சன்ஸ் டெட் பாடி. போர்ச்சுகீஸ் வைஸ்ரா ப்ரொபெட்ஸ் பல்தராஸ் டெட் பாடி. ஸோ ஆண்ட்ரியா இஸ் ஹாப்பி அபவுட் த அவுட்கம். ஸோ அடுத்து என்ன ஆகுது, இந்த பிளேல வந்து ஒருத்தர் வந்து குத்தி கொண்டுக்கிற மாதிரியான பாயிண்ட் தான் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா கிங் ஆஃப் ஸ்பெயின் வந்து தன்னோட டெட் பாடியை எடுத்துகிட்டு வரும்போது பல்தாசாரோட டெட் பாடியை வந்து சன்னோட டெட் பாடின்னு எடுத்துகிட்டு வராங்க. ஆண்ட்ரியா வந்து இதை பார்க்கும்போது ஹாப்பி ஆவாங்க. He hopes to get prosperous permission took the cells of Hiranmio, Horatio, Bel Impria and Isabella to the Elysian field as per the villain's revenge plans endless torture for them in hell. ஸோ அடுத்து என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி இவங்க எல்லாரையுமே எலிசியன் ஃபீல்டுக்கு கொண்டு போய் அங்கே டார்ச்சர் பண்ணணும் அப்படின்றத யார்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா ப்ராஸ்பரன் அப்படிங்கிற அந்த அண்டர்வேர்ல்டோட தலைவரோட ஒய்ஃப் கிட்ட கேட்குறாங்க. ஸோ ப்ளூட்டோவோட ஒய்ஃப் கிட்ட. ஸோ ஹிரன்மியோ சென்ட்ரல் டீச்சர் ஆஃப் த பிளே விர்ச்சுவல் ஹீரோ
வைஃப் இசபெல்லா நைட் மார்ஷல் ஆஃப் ஸ்பெயின், இதெல்லாம் தான். ஸோ ஹொராஷியோ வந்து சன்னு, மர்டர்ட் பை லொரான்சோ. ஸோ இது வந்து ஒரு ரீகேப் மாதிரி. சன் ஆஃப் டியூக் ஆஃப் கேஸ்டில். லொரான்சோ யாருன்னா டியூக் ஆஃப் கேஸ்டில், குயிட் எலிசபெத்தன் வில்லன். லொரான்சோ ஒரு நல்ல வில்லன் கேரக்டர். அவளோட சிஸ்டர் வந்து மேரி டான் பால்தாசர், சன் ஆஃப் த கிங் ஆஃப் போர்ச்சுகல். போர்ச்சுகலோட கிங்கோட சன்னை மேரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறா அப்படிங்கிறது தான். ஸோ ஆண்ட்ரியா ஃபைனலி அச்சீவ்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஹேவிங் சீன் ஹிஸ் கில்லர் அண்ட் ஃப்ரெண்ட் ஹெரோசியா மர்டரர்ஸ் ரிசீவ் வைலண்ட் எண்ட். ஸோ என்னையும் என்னோட ஃப்ரெண்டையும் கொன்னவங்க இறந்து போகிறத கண்ணால் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ 9 deaths in total and 10 if counts ஆண்ட்ரியாஸ் டெத். ஸோ டோட்டலாக 9 death நடக்குது. ஆண்ட்ரியாவையும் சேர்த்தா 10 பேர் இறந்து போகிறாங்க. ஸோ அதில் 3 சூசைட் இருக்கும். இது எல்லாமே ஒருத்தர் கொண்டுக்கிறது. ஹொராஷியோ வில் ரெஸ்ட் வித் வாரியர்ஸ். Isabella with those grief, Belle Imperia with the Westernal Virgin, symbol of chastity and purity, Hiranmio with the musician Orpheus. ஸோ ஒவ்வொருத்தரும் ஹொராஷியோ வந்து ஒரு போராளி கூட இருக்காரு. இசபெல்லா வந்து ரொம்ப சோகமாக இருக்காங்க. பெல் இம்பீரியா வந்து வேர்ஜின்ஸ், அந்த கன்னி பெண்களோட சேர்ந்து இருக்காங்க, சிம்பிள் ஆஃப் சாஸ்டிட்டி அண்ட் பியூரிட்டி. ஹிரானிமோ வந்து அந்த மியூசிஷியன் ஆர்பியஸோட இருக்காங்க. ஸோ அண்ட் ஃபார் ஹிஸ் எனிமீஸ் தே வில் சென்ட் டு த டீப்பஸ்ட் பிட்ஸ் ஆஃப். அந்த மீதி எல்லா எனிமீஸும் ரொம்ப மோசமான ஒரு நரகத்தில் வந்து பார்க்குறாங்க. டியூக் ஆஃப் கேஸ்டில் வில் டேக்ஸ் டைட்டஸ்ட் பிளேஸ் இன் டேலண்ட்ஸ் ஆஃப் ஜாயிண்ட் வில்ஜர். ஸோ லொரான்சோ அடுத்து என்ன பண்ணாங்க, வீல் ஆஃப் இக்ஸியான் ஃபார் எட்டர்னிட்டி, அந்த இக்ஸியானோட பிளேஸ்க்கு போறாரு. பல்தாசார் வில் பி ஹங் ஃப்ரம் சிமராஸ் நெக், அதாவது அங்கே இருக்கிற ஒரு பெரிய நெக்கில் தொங்க விடுறாங்க. ஏன்னா ஹொராஷியோவா அது மாதிரி தொங்க விட்டு கொன்னதுனால அங்கே தொங்குறாங்க. செர்பரின் அந்த 3-headed டாக் என்ன பண்ணுது, சிசபிஸ் ஃபேன் ரோலிங் ஸ்டோன் அப் அகெயின் சில் ஒன்லி வாட்ச் இட் ஃபால் டவுன் அகெயின். ஸோ பெட்ரிகானோ வில் பி டிராக்டு த்ரூ த பாய்லிங் ரிவர் ஆஃப் ஆச்சரான். ஸோ கொதிக்கிற ஆற்றுக்குள்ளே அந்த பெட்ரிகானோவை இழுத்து கொண்டு போய் போடுறாங்க. ஸோ ரிவெஞ்ச் ஹேஸ் த ஃபைனல் ஸ்பீச் ஆஃப் த பிளே, வாஸ் டு மேக் லைஃப் ஆஃப்டர் த வில்லன்ஸ். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தண்டனை கிடைக்குது. லொரான்சோ வீல் ஆஃப் இக்ஸியான் ஃபார் எட்டர்னிட்டி, லைஃப் லாங் அவர் அந்த வீல் ஆஃப் இக்ஸியானில் சுற்றிட்டே இருக்கணும். பல்தாசார் வந்து அந்த சிமராஸ் நெக்கில் தொங்கிட்டு இருக்கணும். செர்பரின் வந்து சிசிஃபிஸ் பிளேஸ், அதாவது ஒரு ரோலிங் ஸ்டோன் மேலேருந்து கீழே விழுகிறத வந்து கொண்டுட்டு போகிறதுக்கு சிசிஃபஸை கொண்டு போகுது. பெட்ரிங்கானோவா ஒரு கொதிக்கிற தண்ணியில் கொண்டு போய் ஆச்சரான் அப்படிங்கிற பேர் கொண்ட ரிவரில் தள்ளி விடுறாங்க. ஸோ இதெல்லாம் ஆஃப்டர் லிவ்ஸ் ஆஃப் வில்லன்ஸ். ஸோ இது வந்து ஒரு கிளியர் கட் ரிவெஞ்ச் ஸ்டாரி, ஒரு சூப்பரான மூவி பார்த்த ஃபீல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி முக்கியமான நோட்ஸ் எல்லாமே என்னோட நோட்ஸ் பேஸ் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம வந்து எஜுகேஷனல் சைக்காலஜியில் ஒரு தலைப்பு வந்து பார்க்கலாம். எஜுகேஷனல் சைக்காலஜி சீரீஸ் வந்து நம்மளோட கிருத்திகா எனர்ஜி எசன்ஸில் PGTRB 2024 மனசில் வச்சு போட்டுட்ருக்கோம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. ஹவு டு ஸ்டடி ட்ராமா என்னென்ன ஆஸ்பெக்டில் படிக்கணும், போயம் என்னென்ன ஆஸ்பெக்டில் படிக்கணும் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளோட, நான் ஃபிக்ஷன் எப்படி படிக்கணும் அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம வந்து ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம். கண்டிப்பாக படிக்காதவங்க, லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட், UGTRB PGTRBக்கு படிக்கிறவங்க கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ மோட்டிவேஷனல் சீரீஸ், எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறவங்களா இருந்தாலும் மோட்டிவேஷனல் சீரீஸும் சரி, மெமரி என்ஹான்சிங் டெக்னிக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். சக்ஸஸ் ஐடியா ஷேரிங் நடுவில் கொடுத்துட்ருக்கோம். எக்ஸாம்ஸை எப்படி ஃபேஸ் பண்ணணும், அதில் எப்படி ஜெயிக்கணும், என்ன மாதிரி பிளான் பண்ணணுன்றது கொடுத்துருக்கோம். தேங்க்யூ ஃபார்